ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் ஃபுல்லாக பிரச்சனை, போராட்டம், வலி, வேதனை, துன்பம், நிந்தை, அவமானம் இதெல்லாம் ஏனே தெரில, நம்ம சரியாக தானே இருக்கோம், ஆனாலும் ஏன் எனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேயா? கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக நான் உங்கள் யாக்கோ. பிரச்சனை எதனாலன்னா, யோனா மூலிமா எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துரு. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் அந்த அதிகாரம் வாசிக்கும் போது என்ன ஆகும், யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போவான். அல்லையா? அப்போது யோனாங்கிற கர்த்தருடைய மனுஷன் தெய்வ சமூகத்தை விட்டு விலகி போகும்போது அவனுக்கு பிரச்சனை, போராட்டங்கள் வருது. அதுவும் அந்த மனுஷன் நிமித்தம் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வருது. அந்த கப்பலில் பயணம் செய்கிற எல்லாருக்குமே பிரச்சனை வருது. அவங்க அந்த சரக்குகளை எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் போடுறாங்க, ஆனாலுமே முடியல. ஒரு இடத்துல அவங்களுக்கு இதிலேருந்து விடுதலை ஆகுது. என்னன்னா, யோனா அதை உணர்றான். ஓகேவா? என் நிமித்தமாக தான் இந்த போராட்டம் வந்தது. நான் அதை உணர்ந்து அவன் என்ன செய்கிறான், அந்த ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்கும்போது சொல்லலாம், என்னை எடுத்து நீங்கள் சமுத்திரத்தில் போட்டுருங்க, அப்போ உங்களுக்கு அமைதலாக இருக்கும் இந்த சமுத்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்களால இதை ஏற்றுக்க முடியாது. ஓகே, அவங்க தண்டு வலிச்சுட்டே இருப்பாங்க. ஆனாலும் என்ன ஆகும், 13வது வசனம், சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தது, இப்படியால் அவர்களால் கூடாமர் போயிட்டு அப்படின்ட்டு. இப்போ கடைசியாக 15வது வசனம், யோவானை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள், சமுத்திரமும் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை நீங்கள் இதை கேட்கும்போது, ஐயோ அப்போ நான் என்ன சாகணுமா, என்ன சொல்கிறீங்க பிரதர்னு கேட்டால், விஷயம் என்னன்னா, உங்கள் மேலே நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் உணருங்க. ஓகே, ஆதியில் கொண்டு இருந்த தேவனிடத்தில் நீங்கள் கொண்டு இருந்த அன்பை ஏன் விட்டீங்கன்னு உணருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லும், ஆதியில் நீங்கள் செஞ்ச கிரியைகளை திரும்ப செய்யுங்க. ஓகேயா? நமக்கு குற்றவாளி தான், நம்ம தப்பு செஞ்சுட்டோங்கிற அந்த உணர்வு நமக்கு நிச்சயமாக வேணும். தேவனிடத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்தீங்கன்னா இதுதான் காரியம். ஓகேவா? நீங்கள் தெய்வ சமூகத்தை விட்டு விலகி வந்துட்டீங்க. தெய்வ சமூகத்தை விட்டுனா நீங்கள் நினைக்கலாம், நான் சர்ச்சுக்கு போகிறேனே, எல்லா காரியத்தையும் எல்லா சர்வீஸ்லாம் போகிறேனேன்னு. அது கிடையாது, அது விஷயமே இல்லை. ஓகே, இது மெட்டீரியலிஸ்டிக் திங். ஓகேவா? உங்கள் ஆத்துமா தேவனோட இருக்கா, தெய்வ அன்புல இருக்கா, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவுமே இல்லாமல் நீங்களும் தேவனும் ஒன்றா இருக்கீங்களா, நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் இருக்காரா இல்லையா? அதை பாருங்க. அது ஏன் விலகினால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் இருந்தால் ஒன்றுமே இல்லை, தெய்வ இடத்துல ஒப்புரவாகும். ஓகேவா? அது இந்த மாம்ச சாகம், உங்கள் சிந்தை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டுங்க. ஓகே, இது ஊழிய அழைப்புக்கும் உரிய ஒரு வசனம் தான். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி ஊழிய விஷயமா தேவன் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தானா அதுவே. ஓகேவா? நீங்கள் ஊழியத்துக்கு விட்டு கொடுக்கணும். ஊழியம் மீன்ஸ் கர்த்தருக்கு. ஓகேவா? வார்த்தையை தவிர சொல்லிட்டேன். நீங்கள் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யும்படியாக உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இல்லை ஊழியம் அல்லாத விஷயம்னா, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். ஓகே, அவர் தான் உங்களையும் என்னையும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்டு கொண்டார். நம்ம அவருக்கு அடிமைகள். ஓகே, அவர் நம்மளை அடிமையாக நம்ம புத்திரராக நம்மளை அழைச்சிருக்காரு, அப்படிதான் நடத்துறாரு இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக செஞ்ச எல்லாத்தையும் அவருக்கு அறிக்கையிடுங்க. நம்ம குற்றவாளிங்கிறது உணர்ந்து அவர் சமூகத்தில் விட்டுருங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேளுங்க. ஏன்னா முள்ளில் உதைக்கிறது கடினம் இல்லையா? அதை கேளுங்க, அதை சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மனம் திரும்ப அவர் சொல்கிறத செய்யுங்க. ஓகே, அதாவது நம்மளை சமுத்திரத்தில் போடணும், நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதாவது நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், உங்களுடைய பிரச்சனை எல்லாமே மாறும். நீங்கள் என்ன சொல்கிறது, சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது, அப்படியா? ஹல்லேலூயா. ஓகே, அப்போ நீங்கள் இது செய்யும்போது நிச்சயமாக எல்லாமே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.